மறக்க முடியாத இரவு. அது கார்லி. கார்லி, கார்லி, நீ எங்க இருக்க? கார்லி! பார்த்து நடந்திருக்கணும். என்னது? அந்த சத்தம் எங்க இருந்துடா வருது? இது விலங்கு கடை டிராப்பாச்சே. முதல்ல இங்க இருந்து நாம போயாகணும். இதோ வந்துவிட்ட. கடவுளே, என்னைய மட்டும் ஏன் நீ இப்படி எல்லாம் சோதிக்கிற? ஆமா, கைடு என்ன பண்ணலான்னு படிக்க போறேன். கண்டிப்பா இதுல ஏதாச்சும் இருக்கும். மறந்துட்டனே, அந்த புக்கை மறந்து வச்சுவிட்டு ஜோக்கு புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. இதை நான் மேல தூக்கி போடுறேன். கண்டிப்பா யாராச்சும் இதை பார்த்துட்டு உதவுவாங்க. அந்த விக்கி எங்க போனான்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்த பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்கா. ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு குளிருது. என்னோட கை. விக் சொன்னது சரிதான். இரவு நேரத்துல காடு ரொம்ப ஆபத்தா தான் இருக்கு. இங்க தங்கி ஆகணும். ஆமா, டென்ட் எப்படி கட்டுறது? இத முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம் டென்ட் எப்படி போடணும்? ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? மறுபடியும் சரி, நெருப்பாவது பத்த வைக்கிறேன். என்னது இது? நெருப்பு கூட வர மாட்டேங்குதே. இது பிரயோஜனம் இல்லாதது. எனக்கு என் கைதான் வலிக்குது. நான் இப்ப என்ன பண்றது? என்கிட்ட டென்ட்டும் இல்ல, நெருப்பும் இல்ல. நான் தொலைஞ்சிட்டேன். என்னோட ஜர்னல் ஏதாவது இருக்கும். ட்ரீ ஹவுஸ்ல தூங்கணும், மிருகங்கள் வராது. எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறதுக்கு கயிறு கட்டினா நல்லது. ரொம்ப உயரமா இருக்கு. ஆனா இங்க எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. லக்கா சொன்னது சரிதான். நான் உயிரோட திரும்ப போனா அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நான் நினைச்சதை விட இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிறது கஷ்டமா மட்டும் இல்ல, ரொம்ப பயமாவும் இருக்கு. வாசனை இங்கிருந்து தான் வருது. ஆனா முடிஞ்சிருச்சு. காப்பாத்துங்க. இரவு நேரத்துல காட்ட பார்த்தா பயமா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. யாரது? என்னது இது? அது என்ன பார்த்திருக்குமா? அது என் மேல இருக்கு, என் மேல இருக்கு. என்ன விடு, விடு. இந்த வாங்கிக்க மான்ஸ்டர்.
இது யாரோட பழைய பெட்ஷீட்? இது அந்த பொண்ணோட பெட்ஷீட்னு நினைக்கிறேன். அதோ அங்க இருக்கா, அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அச்சச்சோ பாவம். உன்னை பார்த்தா வேட்டையாடுற பொண்ணு மாதிரி தெரியல. நீ நல்லா தூங்கு, இப்போ உனக்கு குளிராது. குட் நைட். ஹே லக்கா, நீ எங்கடா இருக்க? இவன் எங்க போனான்னு தெரியலையே. வெளியில வாடா. ஆ, ஹே லக்கா, யாரோ கூப்பிடுற மாதிரில இருக்கு. அது அந்த கரடி பையதான். நீ எங்க அடே இருக்க? கரடி பையாடா, எங்க இங்க இருந்தாலும் இருக்கேன்டா. வெளியில வா. நான் கத்துறது கேக்குதா? இங்க பாரு. வெளியில வா லக்கா. நீ எங்கதான் இருக்க? நான் உன்னை எதுவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்கி ஆகணும். அடே நான் இங்க மாட்டிக்கிட்டேன்டா. நான் இங்க தான்டா இருக்கேன், வாடா. விடிஞ்சிருச்சா? வாவ், இங்க இருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. அற்புதமா இருக்கு. வாவ், என்னோட பிளாகுக்கு ரொம்ப அழகான பிக்சர்ஸ். செல்ஃபி எடுக்க வேண்டிய நேரம். நான் இப்ப தயாராயிட்டேன். கரடியா? ஏய் நில்லு. உன்னால பேச முடியுமா? உனக்கு புரியுதா? நீ என்ன சாப்பிட போறியா? என்னது? நான் மனுஷங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேன். தேன், பழங்கள் இதுதான் பிடிக்கும். நிஜமாவா? வந்துட்டாங்கல்ல. அவன் என்ன பண்றான்? வந்துட்டு இந்த பழமா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துட்டு வந்தேன். சுவையா இருக்கு. நீ சாப்பிடு. உனக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் பிடிச்சிருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இது செல்ஃபி நேரம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப கூலா இருக்க. புலிய கண்டுபிடிச்சதும் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். புலிய தேடி போகாம பாத்துக்கன்னு அண்ணன் சொன்னானே. ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம். மறுபடியும் எங்கேயே போயிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போக மாட்டியா? புலிய கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா, ஏன்னா நான் இங்க புலிய பார்த்ததே இல்ல. நான் கண்டுபிடிப்பேன், எனக்கு தெரியும். அவ ரொம்ப அடம் பிடிக்கிறா. அண்ணனே அவகிட்ட பேச சொல்லலாம். போஸ் கொடு. ஹே, இன்னொன்னு கொடு. நான் கார்லி. உன் பேர் என்ன? என் பேரு டபுளு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அவன் பேரு பப்ளு. லக்கா, ஹே லக்கா. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஹே லக்கா, ரொம்ப நல்ல தூக்கம் போல. ஒண்டியாடா? நைட்டு முழுக்க உன்னை நான் தேடினேன். பார்த்தா கடைசியில இந்த குழிக்குள்ள இருக்க. உனக்கு யாரு சொன்னா நான் அந்த காக்லி போட்ட தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், என்னடா வேணும்? கார்லியே கண்டுபிடிச்சாகணும். உன் கூட சுத்தனா அந்த பொண்ணா? என் தம்பி அவளை தேடிட்டு போயிருக்கான். என்ன அவனா? உங்களை பத்தி கவலைப்பட்டோம், அதனால பின்னாடி வந்தோம். அவன் அவளை கண்டுபிடிச்சிருப்பான். என்னை விட அவனுக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகம். காடு ஆபத்தானதா இருக்கலாம். கவலைப்படாதப்பா, உன் ஃப்ரெண்டை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்படிதான் சரி. இங்க பாருப்பா, வாடா அம்மா அவங்கள கண்டுபிடிக்கலாம்.
கடைசியா அந்த பொண்ணு கார்லயே பாத்துட்டேன். ஆனா அவ நல்ல பொண்ணா தான் இருக்கா. அவ எதுக்காக ஒரு புலிய பிடிக்கணும்? ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரியுது. நான் பப்ளு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேச சொல்லணும். ஆனா சீக்கிரமே இதெல்லாம் செய்யணும். ஏன்னா நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த எபிசோடுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருங்க.